உலகெங்கும் உள்ள கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு மோசஸின் இனிய வணக்கங்கள். இந்த பங்குனி மாத பலன் எப்படிலாம் இருக்க போகுது இந்த டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறதா ஜோதிட வசஸ்பதியான திரு புருஷோத்தமன் சென்னையில் இருக்கார். அவரும் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. இந்த பங்குனி மாதம் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் இருந்தால் இருக்கா அப்படின்ற டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். இந்த பங்குனி மாதம் பங்குனி மாதம் என்றாலும் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் மாதங்களில் கடைசி மாதமாக இருக்குது. கடைசி மாதம் அப்படின் போது பார்த்திங்கன்னா அதோட சிறப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பங்குனி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய திருமணம்னான்னு பார்த்திங்கன்னா இந்த கடவுள்களுக்கே சரிங்களா, நம்ம தெய்வங்களாக வணங்கக்கூடிய அனைத்து தெய்வங்களுக்கும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கல்யாணம் எந்த மாதத்தில் நடந்திருக்கும் பார்த்திங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் தான் இருக்கும். அப்போ பங்குனி மாதத்தில் நார்மலாக நம்ம மனிதர்கள் திருமணம் செய்யலாமா கேட்டால் திருமணம் செய்யலாம். அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம சிவபெருமான், பார்வதி, முருகன், தெய்வ யானை, இவங்களுக்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் தான் திருமணம் நடந்திருக்கு. இந்த காலகட்டத்தில் நிறைய திருவிளையாடல்கள்லாம் நடந்திருக்கு. அதனோட ஒரு விளக்கமாக தான் இந்த இறுதியில் திருமணங்கள் தெய்வங்களுக்கு நடந்திருக்குன்னு சொல்லலாம். அப்போது நம்ம மனிதர்களாகிய நம்ம யாருக்கெல்லாம் திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வேண்டிகிட்டு இருக்காங்களோ, இதுவரை திருமணம் ஆகாமல் நிறைய பேர் நம்ம அன்பர்கள் கால் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கூட இந்த மாதத்தில் வரக்கூடிய பங்குனி உத்திரம் சரிங்களா, பங்குனி உத்திரம் சொல்லக்கூடிய அந்த தினத்தில் புதன்கிழமை வருகிறது. அந்த தினத்தன்று நீங்கள் செய்யக்கூடிய அந்த விரத முறைகளும் வழிபாடு முறைகளும் உங்களுக்கு அடுத்த வருடமே, அதாவது இந்த வருட எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் முடிஞ்சு அடுத்த வருடம் பங்குனி உத்திரத்தில் கண்டிப்பாக தம்பதியராக நீங்கள் தரிசனம் செய்வதற்கான ஒரு விழா கோலமாக இந்த பங்குனி மாதம் திகழுது. ஏன்னா இந்த பங்குனி மாதம்னாவே பார்த்திங்கன்னா எப்படி சொல்லுவாங்கன்னா வசந்த காலத்தின் தொடக்கம். ஏன்னா சித்திரை வந்தாவே அந்த வசந்த காலம் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கனி எல்லாமே பழுக்கிறது, மாம்பழம் இந்த மாதிரி சீசன், ஃப்ரூட் சீசன் ஸ்டார்ட் பண்ணுறதே பார்த்திங்கன்னா இந்த வசந்த காலம் தான். அந்த வசந்த காலத்தின் தொடக்கம் தான் இந்த பங்குனி மாதம். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் நிறைய தெய்வ திருமணங்கள்லாம் நடக்குதுன்னு ஏற்கனவே ஐயா சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த பங்குனி உத்திரம் அன்னைக்கு இப்போ என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு திருமணம் நடக்காதா, யாராவது ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையாத நிறைய பேர் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே போயிட்டு இந்த தெய்வங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வில் போய் பங்கேற்றுக்கணும். நிகழ்வில் பங்கேற்றுக்கிட்டு கண்டிப்பாக அவங்க அந்த தாம்பூலம் தரிக்கணும். ஏன்னா தாம்பூலம் தரிப்பது என்பது அதாவது வெத்தலை பாக்க போடுற தாம்பூலம் தரிக்கிறது தான் உடனே அதை நம்ம ஆளுங்க வேறு மாதிரி நினச்சிக்குது. என்னென்னாக்கா அந்த வெத்தலை பாக்க போடுறது அவ்வளோ ஒரு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப நுட்பமான நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குது. ஆனால் இன்றைக்கி வெத்தலை பாக்க போட்டால் பிபிஓலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பங்குனி உத்திரம் அன்னைக்கு இந்த திருமண விஷயங்களில் நீங்கள் அந்த தெய்வங்கள் நடக்கிற திருமண விஷயங்களை பங்கேற்றுட்டு அங்கே யாரெல்லாம் அந்த திருமணம் ஆகணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே அங்கே தாம்பூலம் தரிச்சிட்டு வந்தீங்கன்னா, அந்த வெத்தலை பாக்க போட்டுட்டு அந்த நிகழ்வை உள்வாங்கிட்டு வந்தீங்கன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்பட்ட இந்த கிரக தோஷங்கள் எல்லாமே ஒரு மாற்றி சீரமைக்கக்கூடிய ஒரு தன்மை அங்கே ஏற்படும். உங்களுக்கு ஏற்ற நீங்கள் விரும்பிய நீங்கள் ஆசைப்பட்ட உங்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணை என்பது உறுதியாக அமையும். இதை நிறைய நேயர்களுக்கு நம்ம சொல்லியிருக்கோம், பலன் அடைஞ்சிருக்காங்க. நீங்களும் இந்த பங்குனி மாதத்தை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் மனக்கோலத்தில் அடைங்க. இந்த பங்குனி மாதம் ஒவ்வொரு கிரக நகருக்கும் எப்படி இருக்குதுன்றதை பார்த்து 12 ராசிக்கான பலன்களை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய சிறப்பான விஷயங்கள் காத்துட்ருக்குன்னு சொல்லலாம். என்னங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா அஷ்டம சனி போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயந்துட்டு இருப்பீங்க. நிறைய அஷ்டம சனி சொல்லிட்டு நிறைய சிம்மராசி அன்பர்கள் கால் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆனால் உண்மையாகவே அஷ்டம சனி நடக்குதான்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அந்த பாதிப்புகள் கொடுப்பதில்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அஷ்டம சனி எல்லாரையும் பாதிக்கிறது இல்லை. அது சிறிய ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்தில் மட்டும்தான் அந்த விதமான பாதிப்புன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குறது. நீங்கள் நல்லபடியாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களோட அதிபதி பார்த்திங்கன்னா மீனத்தில் தான் இருக்கிறார். கூடவே சனீஸ்வர பகவானோடு இருக்கிறதுனால என்ன விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா தந்தையாருடன் தந்தை சார்ந்த விஷயங்களில் ஒரு முரட்டுத்தனமோ ஒரு சின்ன சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இது முன்னாடி தெரிஞ்சனால தந்தையிடம் கொஞ்சம் அந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது மிகவும் நல்லதுன்னு சொல்லலாம். இந்த பேச்சுவார்த்தையினால் இந்த சொத்துக்கள் சரிங்களா, வண்டி வாகனம் இல்லை நகை இது சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா சிம்மராசி அன்பர்கள்னு சொல்லும் போதே பார்த்திங்கன்னா ஒரு ஆளுமை மிக்கவர்கள்னு சொல்லலாம், ஒரு தைரியமானவர்கள்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு கோர்ட்டு கேஸ்லாம் வந்திருக்கிறவங்க வாய்ப்புகள் இருக்கும். இல்லை வயிறு சம்மந்தப்பட்ட உஷ்ணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சரிங்களா, இதனால் சில பிரச்சனைகள் தொந்தரவுகளை நீங்கள் ஆல்ரெடி சந்திச்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது மாதிரி சந்திச்சிருக்கிற நண்பர்கள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தந்தைக்கிட்ட நீங்கள் சண்டை போடாமல் இருந்தீங்கன்னா அதுவே சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் தந்தையிடம் தந்தை வயதில் இருக்கக்கூடிய இன்கேஸ் உங்கள் மாமனார் கூட இருக்கலாம், இல்லை உங்கள் சித்தப்பா பெரியப்பா கூட இருக்கலாம், அவங்கக்கிட்ட போய்ட்டு நீங்கள் மன்னிப்பு கேட்கும் பொழுது
அந்த ஈகோலேருந்து கொஞ்சம் கீழே இறங்கி வந்தீங்கன்னா இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு சர்க்கரை பொங்கல் போல் சிறப்பாக இனிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் புதிதாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் சில பிரச்சனைகள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த நீங்கள் சிக்னேச்சர் போடுறது, யாருக்காவது ஷூரிட்டி கொடுக்கறது, இதனால் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் சந்திப்பதற்கு ஆல்ரெடி நீங்கள் பண்ணியிருப்பீங்க, யாருக்காவது ஷூரிட்டி கொடுத்துருப்பீங்க, சைன் பண்ணியிருப்பீங்க. இது கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் அதில் தவிர்க்கிறது மிகவும் நல்லது. ஸோ இந்த காலகட்டம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா பேச்சில் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நீங்கள் வந்து சூழ்நிலைகள் வந்து உங்களை தவறாக சித்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள். ஏன்னா பேச்சில் வந்து ரொம்ப கவனம், குறிப்பாக என்னென்னாக்கா உங்கள் நண்பர்களை பற்றி பேசுகிறீங்க, நண்பர்களோட குடும்பத்தை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னும் போது ரொம்ப கவனமாக பேசணும். ஏன்னா நீங்கள் உங்களோட பேச்சே மற்றவங்களை கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு மன உறுத்தலை ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஏன்னா அது சூழல்கள், ஏன்னா அவனே ஒருத்தன் கஷ்டப்பட்டு வந்திருப்பான், அவனை போய்ட்டு நம்ம போய் கிண்டல் பண்ணி பேசி அவனோட பிரச்சனையை மேலும் பெருசாக்கின மாதிரி இருக்கும்ல. ஸோ அதை கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்ளணும்னு சொல்ல. மேலும் பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் நிறைய சிம்மராசிக்காரர் அவங்க வாழ்க்கை துணை, கணவனா மனைவினா கணவன் பேரில் இதை அவங்க பேரில் ஒரு வாகனம் வாங்குவதற்கான இல்லை சொத்து வாங்கி கொடுக்கறதுக்கான இந்த மாதிரி வாய்ப்பு, அவங்க மூலயமா ஒரு சொத்து சேர்க்கை என்பது இந்த காலகட்டத்தில் ஏற்படுமானா கண்டிப்பாக ஏற்படுவதற்கான சூழல்கள் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ புதிய ஒரு சொத்து அமைவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். மேலும் என்னென்னாக்கா இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு என்னென்னாக்கா ஏற்கனவே இருந்த அந்த பழைய வியாதி, பழைய நோய், வயசானவங்களாக இருந்தாலும் பழைய வியாதி, பழைய நோய், அது வந்து திடீர்னு வந்து கொஞ்சம் ட்ரிகர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, திடீர்னு அதிகரித்த மாதிரி இருக்குது. அதனால் என்னென்னாக்கா இந்த காலத்தில் ஏற்கனவே ஒரு வியாதி இருக்கிறவங்க போய் ஒரு மெடிக்கல் செக்கப் ஒன்று பண்ணிப்பதே உங்களுக்கு இந்த பங்குனி மாதத்துக்கான ஒரு பரிகாரமாக இருக்கும்னு சொல்ல முடியும். ஏன்னா குறிப்பாக என்னென்னாக்கா இந்த காலங்களில் சிம்மராசிக்கிற இந்த கழிவு நீக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கும். அதாவது மோஷன் பிரச்சனை இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இதை அலட்சியப்படுத்தக்கூடாது, அதை உடனுடைய சரி செய்துக்கணும். நிறைய பேருக்கு இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கின் அலர்ஜிஸ் வரும், தோலில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு அரிப்பு, சொறி இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களே, ஸ்கின் அலர்ஜிஸ் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே சரியான மருத்துவத்தை ஆன் டைமில் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அது ஒன்றும் பெருசாக இல்லை, சரியாயிடும். ஏன்னா அதை அப்படியே விடும்போது அது அப்படியே க்ரானிக் டிசீஸாக மாறும், அதுவே பார்த்திங்கன்னா நீண்ட நாள் பிரச்சனையாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள். அதனால் என்னென்னாக்கா எப்பொழுதும் சிம்மராசிக்கிற இந்த காலத்தில் உணவு பழக்கத்தை கூட பார்த்திங்கன்னா ரொம்ப கரெக்ட் டைமுக்கு எடுத்துக்கணும். இல்லைனா நீங்கள் லேட்டாக சாப்பிட சூழ்நிலைகளால் சாப்பாடை பார்த்திங்கன்னா கரெக்டான டைமுக்கு சாப்பிட முடியாது. அதிகமான கீரை உணவுகளை இந்த பங்குனி மாதத்தில் எடுத்துக்கோங்க. இல்லைனா நிறைய பேர் என்னக்கா இளநீ குடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை குடிப்பதன் வழியாக உங்கள் உடம்புல அந்த வெப்பநிலையை சீராக வைத்துக்கொள்வது மூலிமா உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி அன்பர்களுக்கு திருமணத்துக்காக காத்து கொண்டிருப்பார். காதல் திருமணமாக இருந்தால் இந்த காலத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள், காதலில் வெற்றி கனிந்து, சரிங்களா, ஸோ காய் கனிந்து பழமாகிற மாதிரி, ஸோ காதலில் வெற்றி வந்து பார்த்திங்கன்னா திருமணத்தில் முடிவதற்கான வாய்ப்பாக இந்த காலகட்டம் பங்குனி மாதம் உங்களுக்கு திகழ போகுதுன்னு சொல்லலாம். திருமணத்திற்காக காத்துட்ருக்க இன்கேஸ் வீட்டில் பார்த்து வரன் அமையும் கேட்டிங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு வரன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அவங்க பார்த்திங்கன்னா ஒரு வரன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அவங்க பார்த்திங்கன்னா ஒரு கம்யூனிகேஷன் துறையிலையோ இல்லை ஒரு யூடியூப், சினிமா சார்ந்த விஷயங்கள், கலைத்துறை சார்ந்த விஷயங்கள், சரிங்களா, இல்லைனா ஒரு போலீஸ் துறை சார்ந்த விஷயங்கள், இதில் யாருன்னா வந்து உங்களோட வாழ்க்கை துணை அந்த வேலைகளை செய்யக்கூடிய ஒரு அன்பராக இருப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. மேலும் பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் செய்யக்கூடிய அன்பராகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மனத்திற்கு பிடித்த சில இடங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்குது. மேலும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு 5ஆம் அதிபதி குரு பகவான் வந்து 11ல் இருக்கிறார். அப்போ என்ன விஷயம் நடக்கும் பார்த்தீங்கன்னா மனதிற்கு பிடித்த ஒரு ஆன்மீக ஸ்தலங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள், குழந்தைக்காக, சரிங்களா, சிம்மராசி அன்பர்கள் யாரெல்லாம் குழந்தைக்காக காத்துட்ருக்கீங்களோ, இதுவரை குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் வருத்தப்பட்டுருக்கீங்களோ, உங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் ஒரு பொற்காலமாக விளங்க போகுதுன்னு சொல்லலாம். ஏன்னா குரு வந்து வக்ரமாகிறாரு, வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. இந்த காலகட்டத்தில் சில குறிப்பிட்ட நாட்கள் இருக்குது. அந்த காலகட்டத்தில் நீங்கள் தேர்ந்தெடுத்து சில விஷயங்கள் செய்யும் பொழுது சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் குழந்தை வரம் கிடைக்க போகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் பங்குனி உத்திரமும் வரப்போகுது. யாரெல்லாம் திருமணத்திற்காகவோ இல்லை குழந்தை பிறப்புக்காகவோ காத்துட்ருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்கும் இந்த காலகட்டம் மிக சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்குது. பங்குனி உத்திரத்துக்கு அன்றைக்கி என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அந்த வழிபாட்டு முறைகள் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். அதன்படி செய்யும் பொழுது உங்களுக்கு பலவிதமான நன்மைகள், வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா சிம்ம ராசிக்காரர்களை பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் குறிப்பாக என்னென்னாக்கா இந்த அரசு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்லுவோம். ஏன்னா அரசு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது தேவையில்லாமல் பெனால்ட்டி வந்துடும். ஏன்னா
இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா உங்களோட கம்யூனிகேஷன், அதாவது இப்போ நீங்கள் பேசக்கூடிய அந்த விஷயம் என்பது குறிப்பாக அந்த பெண்களை பற்றி அதிகமாக பேசுவது, பெண்களை பற்றின ஏதாவது இழிவான பேச்சுகள், இதுவே வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாமல் ஏதாவது ஒரு யூடியூப்பில் நீங்கள் பேசும்போது சரியான விஷயத்தை நீங்கள் பண்ணணும். அது தவறான தகவலை கொடுக்கும்போது அதுவும் ஏதாவது ஒரு தேவையில்லாமல் ஒரு மன அழுத்தத்தையும் மன சிக்கலையும் ஏற்படுத்தி கொடுக்குற வாய்ப்புகள் இருக்குது. மேலும் இதுவே இப்போ தொழிலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தொழிலில் வந்து திடீர் அதிர்ஷ்டம் போல் திடீர் வளர்ச்சி என்பது இருக்கும் இந்த காலகட்டத்தில். குறிப்பாக என்னென்னாக்கா நீங்கள் இந்த காலகட்டத்தில் அந்த அரசியல் சார்ந்த விஷயத்தை நீங்கள் தொழிலாக செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி என்பது இருக்குது. ஆனால் அதை ஜாதகரால் அனுபவிக்க முடியாமல் போயிடும். ஸோ ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய சூழல்கள் வந்து இந்த காலகட்டத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு ஓகே ஒரு மகிழ்ச்சிகரமான சூழல் இருந்தாலும் அந்த விஷயத்தை சிம்மராசிக்காரர்கள் இந்த காலத்தில் அனுபவிக்க முடியாது. அதனால் என்னென்னாக்கா இது சொல்லுவாங்க இல்லையா, சாப்பாடு தட்டில் போட்டு வச்சுருப்பாங்க, ஆனால் நம்மளால் சாப்பிட முடியாமல் இருக்கும். ஸோ அதனால் இந்த ஒரு மாதம் தான் இப்படி இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் பரிகாரமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் என்ன பண்ணான்னா இந்த காலகட்டத்தில் வேப்ப மரத்துக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றுவது மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக இருக்கும். வேப்ப மரத்துக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு வந்தீங்கன்னா பரிகாரமாக இருக்கும். அப்படி இல்லைனாக்கா இந்த பசுமாட்டுக்கு பார்த்தீங்கன்னா அகத்திக்கீரை கொடுப்பாங்க இல்லையா. ஸோ இந்த விஷயங்களை கொடுப்பது வழியாக உங்களுக்கு வந்து இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் தீரும். மேலும் என்னென்னாக்கா இந்த லவ் பேர்ட்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன அந்த செல்ல பிராணிகளாக இருக்கும், அந்த குருவிகள், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தீனி போடுவதும் இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனையை அதிர்ஷ்டமாக மாற்றி கொடுக்கும். செஞ்சு பாருங்க, வாழ்க்கை சிறப்பாக. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.